மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இதை சொல்லும் போது ஆமா ஆமா அப்படின்னு மாறு தட்டிப்போம். கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம். ஒரு தடவை கூட நம்ம அதை சொல்றதும் இல்லை, நினைச்சு பாக்குறோமான்னா அதுவும் தெரியாது. நிறைய விஷயங்கள் சின்னதும் பெருசுமா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நாம நடந்துப்போம், பெருசுபடுத்த மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, உதாரணத்துக்கு சொன்ன விஷயத்தையே நாம அவங்க கிட்ட திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்க ஒரு தடவையும் அது புதுசா கேட்கிற மாதிரி கேட்கணும்னு வேற எதிர்பார்ப்போம். ஆனா அவங்க ஒரு விஷயத்த 2வது தடவை சொல்ல வரும்போது எத்தனை தடவை சொன்னதையே சொல்லுவீங்க அப்படின்னு சலிச்சுப்போம். ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, சரி விடுன்ட்டு போயிடுவாங்க. எடுத்த உடனேவே எல்லாத்துக்கும் நாம தான் கோவப்படுவோம். அவங்க அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல வருவாங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு பிளேட்டை மாத்திடுவோம். இது தெரிஞ்சு செய்யறோமா, தெரியாம செய்யறோமா, வேணும்ட்டு செய்யறோமா, அந்த ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். ஆனா நாம பெருவாரியா இப்படித்தான் நடந்துக்கிறோம். அந்த இடத்துலயே அவங்க அமைதியா போயிடுறது உண்டு. இப்போ காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்றோம், வாங்கிட்டு வராங்க. காய்கறியில நிறைய கொஞ்சம் புழு இருக்கு, பார்த்து வாங்க தெரியாதா, சொத்தையா தேடி வாங்குவீங்களான்னு அவங்கள சாடுவோம். நாம என்னைக்காவது வாங்கிட்டு வந்த காய்கறியில புழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கானிக்ங்க, சத்தான காய்கறி, ருசியா இருக்கும், அதுல எல்லாம் புழு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு கொஞ்சம் பயாலஜிக்கலா விளக்கம் கொடுப்போம். டாப்ஸ், குர்த்தி, சல்வார்னு எதையாவது வாங்கிக்கிட்டே இருப்போம், ஃபேஷனா ட்ரெண்டியான்னு. 2 மாசத்துல சைஸ் ஃபிட்டிங்கா இல்லைன்னு வச்சிருவோம். என்னைக்காவது ஒரு நாள் போகிற போக்குல உங்ககிட்ட எவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் தோராயமா அப்படின்னு நம்ம வீட்டுல அவங்க கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமி வந்த மாதிரி ஆடுவோம். கோவம். அது எப்படி நீங்க இந்த கேள்வி கேட்கலாம்? அந்த கோவம் தனியா 2 நாள் ஆகும். போராத குறைக்கு ஜிம்ல சேரணும், உடம்பு குறைக்கணும், பேக்கேஜ் போட்டிருக்கேன், 3 மந்த் பேக்கேஜ் எல்லாம் சொல்லி சேருவோம். ஓப்பனிங் எல்லாம் கிராண்டா கொடுப்போம். அப்புறம் அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அந்த வேலை இந்த வேலை ஏதோ ஒரு சாக்கு சொல்லி போக மாட்டோம். ஆனா அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தொப்பை போட்ட மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸசைஸே நீங்க பண்றது இல்லை, சைக்கிள் வாங்கி வச்சிருக்கீங்க யூஸ் பண்றதே இல்லை அப்படின்னு அந்த பிளேம் அவங்க மேல போடுவோம். அதுக்கும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நமக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு தலைவலி இல்லை வயிற்று வலின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நம்ம ஒரு மெனோபாஸ்ல இருக்கோம், ஒரு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. பிராக்டிக்கலா அதைத்தான் சொல்லுவாங்க, அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் காதலோ அன்போ ஒரு கடுகளவு கூட இல்லாத ஒரு வாக்கியம் அது. இப்படியே சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு அது கொஞ்சம் கோவப்படுவோம். நம்ம என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா? அப்படியே மடியில தூக்கி கிடத்தி தலையை தடவி, தலை வலிக்குதா ராஜா அப்படின்னு மருந்து கொடுக்கணும், லீவு போட்டு நம்மளோட இருக்கணும். கொஞ்சம் குழந்தைத்தனமான எதிர்பார்ப்பும் உண்டு. அது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, வராதுன்றதை தாண்டி அவங்க பிராக்டிக்கலா இருக்கிறத நம்மளால ஏத்துக்க முடியாது. அதுக்கும் கொஞ்சம் கோவப்படுவோம், ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வளர்ந்த பசங்க இருப்பாங்க நம்மளுக்கு. ஆனாலும் இந்த சினிமாத்தனமா கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும், உனக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லணும்னு சில நாட்கள் நாம எதிர்பார்க்கறது உண்டு. கேட்டா வாங்கி தரேன், இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு வெள்ளந்தியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதையும் நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆக மொத்தம் அவங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் நாம இருப்போம். இந்த மாதிரி சின்னதும் பெருசுமா நிறைய விஷயங்கள். இப்போ நமக்கெல்லாம் குறிப்பா பெண்களுக்கு அந்த கோனார் கைடு மாதிரி எல்லாத்துக்கும் பக்கம் பக்கமா விளக்கம் கொடுத்து பழக்கம். அதே மாதிரி தான் நம்ம வீட்டு ஆட்களும் விளக்கம் கொடுக்கணும், குறிப்பா கணவன்மார்கள் விளக்கம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். அவங்க ஆத்திச்சூடி மாதிரி அப்படி ஒத்த வரியில முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது நமக்கு பிடிக்காது, அதுக்கும் கோச்சிப்போம். இந்த மாதிரி நம்மளுடைய சின்னதும் பெருசும் இன்னும் குறிப்பா சொல்லணும் பார்த்தீங்களா, மெயினா ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். இந்த பாத்ரூம் சுவிட்சு, இந்த ரூம்ல போட்ட லைட்டு, ஃபேனு, இந்த ஏசியோட மெயின் சுவிட்ச் இதெல்லாம் ஆஃப் பண்ணணுங்கிற விஷயம் நம்ம சிலபஸ்ல கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணிட்டு வந்து ஏமா இதெல்லாம் போட்டியே கொஞ்சம் நிறுத்த மாட்டியான்னு கேட்பாங்க. நான் தான் நிறுத்த மாட்டேன், மறந்துடுறேன்னு தெரியுது இல்ல, போய் டொக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு வர வேண்டியதானே, இது எதுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திருப்பி அவங்களத்தான் கோச்சிப்போம். ஆக மொத்தம் இந்த மாதிரி நம்மளுடைய சின்னதும் பெருசுமான எத்தனையோ, இது குறைகள்னு சொல்ல முடியாது, நம்மளை சரி செஞ்சுக்கலாம், மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பழக்கங்கள். நாம மாத்திக்காம போனாலும் அவங்க அப்படித்தான், அவ அப்படித்தான் விடு அப்படின்னு சொல்லி பொறுமையாக நிறைய வீடுகளில், முக்கால்வாசி வீடுகளில் கணவன்மார்கள் இருப்பதனாலதான் நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மள பாரமா அழுத்துறதே கிடையாது. நம்மள மாதிரியே அவங்களும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் எடுத்ததுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடே போர்க்களம் ஆயிடும். எப்ப பார்த்தாலும் போர் நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதனால பொறுத்து போகிறார்கள்.
சகிச்சுக்கிறாங்கன்னு சொல்லல, பொறுத்துக்கிட்டு போறது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எத்தனை அவங்க அப்படித்தாங்க அப்படின்னு சைலண்ட் பெருசுப்படுத்த மாட்டாங்க கணவன்கள். அந்த மாதிரி கணவன்கள் எல்லாம் வாய்க்க பெற்றவர்களுக்கு அது கடவுளின் வரம் தானே. அப்போ கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்றதையே நாம சொல்ல ஆரம்பிக்க கூடாது. ஏன் நாம சொல்றதுல தெரியுமா? நம்மளுடைய ஆகப்பெரிய பலவீனமே ஆமா அப்படின்னு நம்ம டக்குன்னு எந்த விஷயத்தையும் ஒத்துக்கிறது கிடையாது. அதனால கொஞ்சம் ஆமாங்க செஞ்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு நாம ஒத்துக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, வீடும் அழகா இருக்கும். கணவன் நமக்கு கிடைத்த வரம் அப்படிங்கறத நம்மளால நாளடைவில் உணர முடியும், அதை உரத்த குரலில் சொல்லவும் முடியும். அப்புறம் என்ன, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு உங்க வீட்டு கணவன் அடுத்தவங்கள்ட்ட உங்களை பத்தி பெருமையா சொல்லும் போது, இந்த கணவன் அமைந்ததும் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு நீங்களும் ஒரு முறையாவது உரத்த குரலில் சொல்லி பாருங்கள். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை, நம்பிக்கையோடு இருங்கள்.